மத்திய பட்ஜெட் தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. இதுல நெறைய சாதகங்கள், பாதகங்கள் இருந்தாலும், மருத்துவத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் குடுத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க நிதியமைச்சர் சீதாராமன். அதாவது 17 வகை புற்றுநோய் மருந்துகள், பிற தீவிர நோய்களுக்கான மருந்துகளுடைய விலைய குறைத்தது தொடர்பா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, மருத்துவத்துறையில நெறைய அம்சங்கள அரசு அறிவிச்சிருக்கு. மருத்துவ கல்வி கடனுக்கான வரியும் குறைக்கப்பட்டிருக்கு. இத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் உரையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவுடைய சுகாதாரத்துறையில ரொம்ப பெரிய மாற்றங்கள அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா பொதுமக்களுக்கு அதிக நிதிச்சுமையை ஏற்படுத்திய தீவிர நோய்களுக்கான மருந்துகள் தொடர்பா ரொம்பவே முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. புற்றுநோய் தொடர்பான 17 வகை மருந்துகள் மற்றும் பிற தீவிர 7 நோய்களுக்கான மருந்துகளுடைய விலை குறைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை உயிர்காக்கும் சிகிச்சைகள அதிகமான மக்களுக்கு ரொம்ப எளிதில கிடைக்கச் செய்யும் வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மத்திய பட்ஜெட் உரைய கேட்கிறவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நோயாளிகளுக்கு நிவாரணம், இந்தியாவ உலகளாவிய உயிர் மருந்து மையமா மாற்றுவதுதான் மத்திய அரசுடைய நீண்டகால இலக்கு அப்படின்னும் நிதி அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. புற்றுநோய், நீரிழிவு, இம்யூன் நோய்கள் போன்ற ரொம்ப அதிக காலம் மற்றும் அதிக செலவு எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சைகள் தேவைப்படும் நோய்களுக்கு இனி மலிவு விலையில மருந்துகள் வழங்கப்படும் அப்படின்னு இந்த பட்ஜெட்ல உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா வெளிநாட்டு மருந்துகள் மீதான சார்பும் குடும்பங்களுடைய மருத்துவ செலவும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு. இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்துல அடுத்த 10 ஆண்டுகள்ல 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இந்த முதலீடு தொற்றா நோய்களுக்கான சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும், உயிர் மருந்து மற்றும் உயிரியல் உற்பத்தியில இந்தியாவ உலக அளவுல முன்னணியில நிறுத்தவும் உதவும். இதன் பயனா மருந்து விலை குறைவதோடு மட்டுமில்லாம உள்ளூர் உற்பத்தியும் ரொம்பவே வேகமா அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. சரி, ஆட்டோ இம்யூன் நோய்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறுதலா தன்னுடைய சொந்த செல்கள தாக்கக்கூடிய நிலைய தான் ஆட்டோ இம்யூன் நோய்கள் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முடக்குவாதம், சொரியாசிஸ், லூபஸ், டைப் 1 நீரிழிவு போன்ற நோய்கள் இதுல அடங்கும். இப்போ இந்த நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் உயிரியல் ஊசிகள் அப்படிங்கிறது அதிகமா விலை இருக்கக்கூடியது. 2026 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி திட்டங்கள் ஒருவேளை அமலுக்கு வந்தால் இந்த மருந்துகளுடைய விலை குறைந்து லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம நாட்டுடைய 5 முக்கிய இடங்களை மையமா கொண்டு மருத்துவ சுற்றுலா மையங்கள் உருவாக்கப்படும். இந்தியாவுல உற்பத்தி செய்யப்படும் ஆயுர்வேத மருந்துகளை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் இந்த மத்திய பட்ஜெட் உரையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. புதிய பயோ பார்மா சக்தி திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, கால்நடை மருத்துவத்தை மேம்படுத்த புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 2 தேசிய மனநல சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். வறுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கான சிகிச்சை வசதிகள் 50% வரைக்கும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதா 1000 மருத்துவ பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும். கார் விபத்து இழப்பீடுகளுக்கு வரி தளர்வு அளிக்கப்படும். ஆயுர்வேத துறை விரிவுபடுத்தப்படும். 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனங்கள் அமைக்கப்படும். ஜாம் நகர்ல இருக்கக்கூடிய WHO பாரம்பரிய மருத்துவ மையம் மேம்படுத்தப்படும். இந்த மாதிரியான பல அறிவிப்புகள் மருத்துவத்துறையை நோக்கி அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு அடிப்படையான சுங்க வரி ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கும் பலருக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எட்டாக்கனியாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்போ அத சரி செய்யக்கூடிய விதமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ படிப்பு கல்வி கடனுக்கான வரி 5% 2% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய பட்ஜெட் அறிவிப்புல திட்டங்கள் வெளியாகியிருக்கு. மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது சாமானியர்களுக்கு பாதகமா அமைஞ்சிருக்கா, சாதகமா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் தொடங்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்றைய மத்திய பட்ஜெட் பங்குச்சந்தையில கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இந்த மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கா, பாதகமா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர்